திருவிழாங்கிற போது என்ன ஆகுது, நம்ம விசேஷமாக அலங்காரம் பண்ணுறோம், வான வேடிக்கைகள் நடத்துகிறோம், பூமாலை விசேஷமாக ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அலங்காரம் பண்ணுறோம். அதுக்குன்னு அலங்காரம் பண்ணக்கூடிய வைதிகாலை வர சொல்கிறோம். அப்படி கவனிப்பு செய்யும்போது அந்த ஏற்கனவே பிரதிஷ்டையான தெய்வமானது சந்தோஷமாக ஒரு 5% வீரியத்தை கூட்டி அங்கே இருக்கும். அது யாருக்கு நன்மை? நமக்கு தானே நன்மை. கோவில் இருக்கிற தெய்வத்தினுடைய வீரியம் அதிகமாக என்ன ஆகும்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் நன்மை. அந்த வீரியம் குறைய அந்த மக்களுக்கு தான் தீமை. வராத வியாதியெல்லாம் வரும், மழை பெய்யாது, பூச்சிகள் அனாவசியமான பூச்சிகள்லாம் பரவும். அதெல்லாம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும்னா நாம் சீஃப் கெஸ்ட்டு அவங்கள தான் முதல்ல கவனிக்கணும். அதுபோல் அந்த திருவிழாக்கள் நடக்கிற போது இப்போ பவித்ரோத்சவம்னு ஒன்று இருக்குது, பிரம்மோத்சவம்னு ஒன்று இருக்குது, வசந்தோத்சவம்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் விசேஷமான மந்திரங்கள் இருக்குது. அப்போ வைதிகள் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது அது இந்த பேட்டரியில் சார்ஜ் குறைஞ்சி போனால் மறுபடியும் சார்ஜ் போடணும் பாருங்கள், அது மாதிரி சார்ஜ் ஏற்றுறது. அது அன்றைக்கி விசேஷமான திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்குது, ஹோமங்கள் பண்ணுறாங்க, தெய்வத்தை நேரடியாக வர சொல்லி அங்கே அதிக உபசரிப்பு பண்ணும்போது அந்த கோவிலில் வீரியம் அதிகமாகுது. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, திருவிழா உற்சவங்கிற போது அன்றைக்கி வராதவன்லாம் கோவிலுக்கு வரான், ஏதோ இன்றைக்கி உற்சவம் நடக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போது பாமர மக்கள் ஆயிரக்கணக்கிலே குழுமுகிறார்கள். இந்த பாமர மக்களுடைய பக்தி இருக்கே, அது லேசாக நினைக்காதீங்க. அவனுக்கு மந்திரம் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, அர்ச்சனை பண்ண தெரியாது, சும்மா அப்படி கும்பிடுவான். ஆனால் அந்த பக்திக்கு ஒரு வேல்யூ உண்டுங்க. சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது, மூட பக்திக்கு முழு மகிமை உண்டு. ஆண்டவன் பக்தியை தானே இங்கே பார்க்குறான்.